அனீமியா இருக்கிறவங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அனீமியா எனப்படும் ரத்த சோகைக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான காரணம் அயன் டெஃபிஷியன்சி, இரும்பு சத்து குறைபாடு. அதனாலதான் அனீமியா இருக்கவங்களுக்கு அயன் டேப்லெட்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. பிரெக்னன்சி டைம்ல இரும்பு சத்தோட தேவை அதிகமா இருக்கிறதால பிரெக்னன்ட் விமனுக்கும் அயன் டேப்லெட்ஸ் கொடுக்கப்படும். பட் இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இரும்பு சத்து நம்ம குடல் வழியா அப்சார்ப் ஆகுறதுக்கு சில விஷயங்கள் அதுக்கு உதவும், சில விஷயங்கள் தடுக்கும். அயன் அப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் வைட்டமின் சி. ரத்த சோகை உள்ளவங்க ஆரஞ்சு, சாத்துக்குடி, நெல்லிக்காய், லெமன் போன்ற வைட்டமின் சி மிகுதியா இருக்க பழங்களை சாப்பிடும்போது அயன் டேப்லெட்ஸோட அப்சார்ப்ஷன் பெட்டர் ஆகுது. ஹோட்டல்ஸ்ல சில்லி சிக்கன் மேல லெமன் புழிஞ்சு சாப்பிடுவோம், ஞாபகம் இருக்கா? அது இந்த காரணத்துக்காக தான். அதே மாதிரி அயன் அப்சார்ப்ஷனை தடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம் கால்சியம். நிறைய பேஷண்ட்ஸ் அயன் டேப்லெட்ஸையும் கால்சியம் டேப்லெட்ஸையும் ஒரே டைம்ல எடுக்கிறத பார்க்க முடியுது. அப்படி எடுக்கும்போது அது எந்த பயனும் தராது. அயனையும் கால்சியமையும் அட்லீஸ்ட் 2 to 3 hours கேப் விட்டு எடுக்கிறது நல்லது. இன்கேஸ் நீங்க டெய்லி அயன் டேப்லெட் அண்ட் கால்சியம் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அதுல ஒரு டேப்லெட்டை மார்னிங்லயும் ஒரு டேப்லெட்டை நைட்லயும் எடுத்துக்கலாம். வீட்டுல மீன் சாப்பிட்ட உடனே பால் குடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? அதுக்கு இதுவும் ஒரு ரீசன். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.